ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெனஸ்டே நைட்டு டின்னருக்கு எடுத்த வீடியோ தாங்க. டின்னருக்கு வந்து நான் ராகி சேமியா தாங்க பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு சேமியா வேணுமோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் வந்துட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு இல்லை சால்ட் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது ராகி சேமியா போட்டு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுருங்க. சைட் பை சைடு வந்துட்டு இந்த சேமியாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 மினிட் எக்ஸ்ட்ராவே நான் ஊற வச்சுட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வந்துட்டு கொஞ்சம் மெல்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஊற போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய், கடுகு, இஞ்சி, நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணல. பச்சை கடலைப்பருப்பு ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டு எனக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்துட்டு அவங்க அதை மென்று சாப்பிட முடியாது. ஸோ அதை ஆட் பண்ணல. எப்பயுமே இந்த சேமியா ரெசிபியில் செய்யும்போது தக்காளி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சேமியா வந்துட்டு கொஞ்சம் ஆறுனா வந்துட்டு கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும். ஸோ தக்காளி ஆட் பண்ணால் வந்துட்டு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி தக்காளி, வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் போட்டுட்டு நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சா வந்து அந்த ஆவிலே வந்துட்டு தக்காளி நம்மளுக்கு ஈஸியாக மேஷ் ஆகி வந்துடும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம சேமியா வந்துட்டு ஆவியில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக வெந்துருச்சு. வேக வச்ச சேமியாவை வந்துட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி அது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சேமியா ஊற வைக்கும் போதும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காய தக்காளியும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இறக்கும் போது தேங்காய் பூ போட்டு இறக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ராகி சேமியாவுக்கு வந்துட்டு சைடிஷ் வந்துட்டு வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேன். அது 3 இன்க்ரீடியன்ட் வச்சு செய்கிற சட்னி தான், ரொம்ப சிம்பிள். அந்த ரெசிபி வந்து நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.